Hey guys, கதம் இதுவே ஆரம்பம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் சாண்ட்விச். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தலாம். இப்போ க்ரீன் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ப, லெமன், 1/2 கப் மின்ட் அண்ட் 1 கப் கொத்தமல்லி. ஓகே, இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான க்ரீன் சட்னி கிடச்சிடும். வேர்க்கடலை வறுத்தது, இது இல்லைனா 2 ஸ்பூன் கடலை பருப்பு வறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாண்ட்விச்சுக்கு நான் கேப்சிகம், அன்னியன், டொமேட்டோ, குக்கும்பர், தட்ஸ் இட். இதெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சீஸும் வச்சுருக்கேன், பிரெட், கீ, தட்ஸ் இட். ஓகே, இதுதான் சிம்பிளான சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள். இது சாண்ட்விச் மேக்கர். இது இல்லைனா உங்ககிட்ட எலக்ட்ரிக் சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. இதுலேயும் நீங்கள் சூப்பராக பண்ணலாம் சாண்ட்விச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீன் சட்னி அரைச்சிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான் கைஸ். செம்ம சிம்பிள். அண்ட் இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி பெருசாக ஒரு மாதிரி அரையாமல் இருந்துடும். ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். லெமன் ஆட் பண்ணும்போது சீட்ஸ் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் மின்ட்டை வந்து நம்ம அறுக்காமல் தான் போட்டிருக்கோம், பிகாஸ் அரைக்க தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாக அரைச்சிட்டோம். நல்லா ஷேக் பண்ணிட்டு திருப்பி வச்சு திருப்பி நல்லா ட்ரையாக அரைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் அரைக்கணும். இல்லாட்டி ரொம்ப அந்த சட்னி கன்சிஸ்டன்சி போச்சுன்னா அவ்வளோதான். சால்ட் ஆட் பண்ண மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு லெமன் வேணால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சோண்டு வேணும்னு. எஸ், நல்லா அரைங்க. பார்த்தீங்களா, சூப்பரான அந்த மின்ட் சட்னியோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அப்போ தான் பிரெட் மேலே நம்ம சூப்பராக தடவ முடியும். ஓகே, இப்போ வந்து பிரெட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். கீயை தடவிட்டு நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழகாக அடுக்கிடுங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸாக. நான் வந்து இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். அது பேர் ஃபங்க்ஷனல் கட்டான். அருண் பாபு தான் சொன்னாங்க, எனக்கே தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா 2 சைட் ஆஃப் பிரெட்ஸ்லேயும் இந்த க்ரீன் சட்னி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். அண்ட் எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சுக்கிட்டு மேலே ஒரு லேயர் ஆஃப் சீஸ் வச்சுட்டு மூடியாச்சு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம வந்து சாண்ட்விச் மேக்கரில் வச்சுட்டு சூப்பராக டோஸ்ட் பண்ண வேண்டியது தான் கைஸ். சிம்மில் வச்சுட்டு. இந்த எக்யூப்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான், பக்கத்தில் நிற்கணும், இல்லாட்டி கரிஞ்சிடும். இது ஆட்டோமேட்டிக் தான், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களா அவ்வளோ அழகாகிடுச்சு. எஸ், இட்ஸ் ரெடி. நவ் இட்ஸ் டேஸ்டிங் டைம். அண்ட் நடுவில் நான் ஒன்று மறந்துட்டேன். அதில் வந்து சால்ட், பெப்பர், டர்மரிக் பவுடர் எப்பவுமே போடுவேன் அந்த வெஜிடபிள்ஸ் மேலே, போட மறந்துட்டேன். ஸோ அடுத்த வாட்டி நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ டேஸ்டிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டேஸ்டிங் டைம். ஓகே கைஸ், டேஸ்டிங் டைம். கதம் சாண்ட்விச் பேர் வச்சுலாம் இருக்கு. லெட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொதிக்குது. மோரோவர் சாப்பிட்டு சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் சால்ட் பெப்பர் போட மறந்துட்டோம். பட் இருந்தாலும் அந்த கிரீன் சட்னி இருக்கிறதுனால அது மேனேஜ் ஆகுது. ஸோ அடுத்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து நம்ம ஒரு வேரியண்டா ட்ரை பண்ணலாம். அடுத்த சால்ட் அண்ட் பெப்பர் பண்ணி ஒன்று பண்ண போறோம். ஓகே, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி இது ஒரு குயிக் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. ப்ரொவைடட் நீங்க ப்ரௌன் பிரெட், மைதா பிரெட் வாங்கினீங்கன்னா ஹெல்த்தி ரெசிபி அண்ட் குட் ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ப்ரௌன் பிரெட் வாங்க ட்ரை பண்ணுங்க. இட் வில் பி வெரி குட். நம்ம இந்த ஊர்ல கிடைக்கல அதெல்லாம். ஓகே, பாய். பாய். கதம்.